சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே மீனா எப்பயும் போல இல்லாமல் தன்னுடைய தங்கச்சி வாழ்க்கை முக்கியம்னு முத்துக்கிட்ட கூட சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் இங்கே ஏற்பாடு பண்ண மாதிரியே யாருக்கும் தெரியாமல் மீனா அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வைக்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க. சீதாவை பார்த்துட்டு மீனா கண்கலங்கி நிற்கிறாங்க. என் தங்கச்சியோட கல்யாணத்தை தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு என் வீட்டுக்காரர் முன்னாடி வச்சு நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தணும்னு நினச்சேன். ஆனால் நானே இப்படி யாருக்கும் தெரியாமல் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினைக்க உடனே சீதாவும் இங்கே அருணும் மீனாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. பரவாயில்ல சீதா, உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். நீ விருப்பப்பட்ட அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சி இந்த கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வைக்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஏற்பாடெல்லாம் செஞ்சதுனால மீனாவும் இங்கே அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. அங்கே மீனா தான் இவங்களுக்கு கையெழுத்தெல்லாம் போட்டு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு சீதா சந்தோஷப்படுறாங்க. மீனா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு மீனா அங்கேருந்து கிளம்பி வர முத்துவும் அங்கே முருகனும் கல்யாண விஷயமா பேசுறதுக்காக கிளம்பி வந்து நிற்க மீனா முத்துவை பார்த்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே முத்துவும் என்ன மீனா இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க அதான் சொன்னல இங்கே ஒரு கல்யாணத்துக்கு மாலையெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு, அதாங்க வேற ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படியா மீனா, உனக்கும் அப்போ நிறைய வேலை தான் இருந்திருக்கு போல். நான் கூட சவாரிக்கு போகணுன்னு நினச்சேன். ஆனால் இந்த முருகன் பெருசாக கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்யாமல் வீடு வாங்க வச்சுருக்க பணத்தை வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே இங்கே வித்யாவும் முருகனும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காங்க போல். அதனால தான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். உன்னை பார்த்த உடனே நானும் இப்படி கேள்வி கேட்டுட்டேன்னு சொல்ல, சரிங்க நீங்கள் பார்த்து பேசிட்டு வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருமீனா ரெண்டு பேரும் ஒன்றாவே போகலாமேன்னு சொல்ல, இல்லை எனக்கு பூ கொடுக்க நேரம் ஆகுது, நீங்கள் முருகனை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்கல்ல, நானும் என் வண்டி வெளியில் தான் இருக்குது, நான் அப்படியே கிளம்புறேங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக அங்கேருந்து கிளம்பும்போது உடனே முத்துவும் சரி நீ வா நம்ம போய் நம்ம கேட்போன்னு சொல்லி முருகனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த சமயம்தான் இங்கே முருகன் வந்து அங்கே வச்சிருந்த ஒரு நோட் புக்கை பார்க்குறாரு. அதில் ஏற்கனவே இப்போ கல்யாணம் ஆயிருந்த சீதா அருணோட ஃபோட்டோ ஒட்டி இருக்குது. அதுக்கு கீழே இவங்க வந்து கையெழுத்து போட்டு கல்யாணமும் முடிஞ்சிருக்கிறத முருகன் பார்த்துட்டு, இது நமக்கு தெரிஞ்ச அந்த போலீஸாச்சே, அப்போ அவர் விரும்பின பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா என்ன? பரவாயில்ல, நாம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு இங்கே வந்திருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு அருணுக்கு கல்யாணமே ஆயிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக இங்கே பார்த்துட்ருக்க உடனே முத்துவும், என்ன நீ எதை பார்த்து சிரிச்சிட்ருக்கன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைண்ணே, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரும் ஒரு பொண்ணை விரும்பினார், நானும் இங்கே வித்யாவை விரும்பிட்டு இருந்தப்ப நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். அப்போ தான் இவரை தெரியும், இவர் ஒரு போலீஸாக இருக்கார், இவர் பேர் கூட அருண், இப்போ தான் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு போல் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் அதை எடுத்து பார்க்குறாரு. அங்கே சீதாவோட ஃபோட்டோ பக்கத்தில் அருண் ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாரு. என்னது இது, சீதாவுக்கும் அருணுக்கும் இங்கே கல்யாணம் நடந்திருக்கா? இதுக்கு தான் அப்போ மீனா வந்துட்டு போகிறாளா? நான் கேள்வி கேட்டப்ப மீனா இதை பற்றி எதுவுமே பதில் சொல்லலையே. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தை மீனா தான் முன்னாடி நின்று நடத்தி வச்சிருக்கா. அப்போ எல்லா ஏற்பாடையும் மீனா தான் செஞ்சுருக்காளா? எனக்கே தெரியாமல் மீனா தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் இங்கே ஏதோ வேலைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு வேற கிளம்பி போகிறானா? அப்போ இவ்வளோ நேரம் மீனா என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருந்தாளா அப்படின்னு முத்து பேரதிர்ச்சியோட ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. இதை பார்த்துட்டு என்னென்னு புரியாத முருகன் இங்கே வந்து முத்துக்கிட்ட விசாரிக்க முத்து பதில் பேசாமல் கண் கலங்கி நிற்கும்போது அங்கே ஆஃபீஸரும் வர உடனே முருகனும் வித்யாவும் நானும் இங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கோம், அதுக்கு என்னென்ன செய்யணும்னு அங்கே விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவரும் பேசிகிட்ருக்க முத்து நினைக்கிறாரு, இந்த சீதா ஆசைப்பட்ட மாதிரியே அருணை மீனா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்கா. ஆனால் அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் பார்க்குற மாப்பிள்ளைய சீதா கல்யாணம் பண்ணவே மாட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. என்கிட்ட எல்லாரும் எந்த பதிலும் பேசாமல் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு இப்படி மீனாவோட குடும்பம் என்னை ஏமாற்றுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு முத்துக்கு மீனா மேலே இருக்கிற கோவத்தை விட மீனா ஏமாத்துனதை தாங்கிக்க முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு முத்து. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு முருகன் அங்கேருந்து கிளம்ப முத்து என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்காரு. மீனாவோட அம்மா கிட்ட போய் நியாயம் கேட்குறதா, மீனா செஞ்ச தப்புக்கு நான் மீனாவை கேள்வி கேட்குறதான்னு தெரியல. இதில் இந்த சீதாவும் அருணும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. இத்தனை நாள் சீதா என்னை மீறி என்கிட்ட கேட்காம எதுவுமே செஞ்சதில்லை. ஏன் படிப்பு விஷயத்தில் கூட என்கிட்ட தான் கேட்பா. வேலைக்கு போகும்போதும் முதல்ல என்கிட்ட தான் சொல்லுவா. ஆனால் இப்போல்லாம் அவங்களோட முடிவை அவங்கவுங்களே எடுத்துக்கிறாங்க. நான் தான் தேவையில்லாமல் இந்த கல்யாண விஷயத்தில் தலையிட்டுட்டேன் போல். அதனால தான் சீதா யாரையும் கேட்கக்கூடாதுன்னு மீனா முன்னாடி இப்படி ஒரு முடிவெடுத்து கல்யாணமும் செஞ்சுக்கிட்டா போல். என்னதான் இருந்தாலும்
நான் வெறும் அந்த வீட்டோட மாப்பிள்ளை தானே. இதே மீனா சீதாவோட அக்காவாச்சே. அந்த பொறுப்புல இப்படிலாம் செஞ்சுட்டாளா அப்படின்னு இங்கே வீட்டுக்கு கூட போகாமல் மீனாவை பார்த்தா கண்டிப்பாக கோவத்தில் பெரிய பிரச்சனை செஞ்சிருவேன்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே ரொம்ப கோவமாக செட்லேயே இருக்கிறாரு முத்து. வீட்டுக்கு போன மீனா ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்கிறாங்க. எத்தனை நாள் இந்த உண்மையை மறைக்க முடியும்? நான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டேன். இந்த உண்மையை பேசாமல் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாமா? இல்லை மற்றவங்க மூலமாக இந்த உண்மை தெரிஞ்சா என் வீட்டுக்காரர் எவ்வளோ மனசு வேதனைப்படுவார்? என்ன செய்யன்னு தெரியலன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க மீனா. இதை பார்த்துட்டு அண்ணாமலையும், ஏமா மீனா, பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா? இன்னைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கிறியே, அதான் கேட்டேன்னு சொல்ல, வெளியில் நிறையா வேலையா மாமீனான்னு கேட்க, இல்லை மாமா, வெளியில் கொஞ்சம் வேலை இருந்தது. ஆனால் என் தங்கச்சியை பார்த்துட்டு வந்தேன், அதான் நேரம் ஆயிடுச்சு. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் மாமா போனேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஏதாவது வேணுமா அப்படின்னு ரொம்ப சோகமாக கேட்க, என்னம்மா மீனா, உன் தங்கச்சியை பார்த்துட்டு வந்திருக்க, வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமே இல்லாமல் ரொம்ப சோகமாக வந்திருக்கிறியே, ஏதாவது பிரச்சனையாம்மா உங்கள் வீட்டில்? ஏதாவது பண தேவை இருக்கா? இல்லை சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்றதில் ஏதாவது முத்து ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கானான்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் இருந்தால் நான் உங்ககிட்ட சொல்வேன் மாமா, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிச்சனுக்கு ரொம்ப சோகமாக போகிறாங்க. என்ன நடக்குதுன்னே அண்ணாமலைக்கும் தெரியல. இங்கே முத்துவும் வேற வழி இல்லாமல் மீனா கிட்ட போய் கண்டிப்பாக இதை கேட்கணும். மீனா இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். மீனா தங்கச்சி சீதா நல்லா இருக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் எவ்வளவு செலவு செஞ்சுருப்பேன், எத்தனை மாப்பிள்ளைய போய் பார்த்துருப்பேன். அதெல்லாம் புரிஞ்சிக்காம என் மேலே அக்கறையே இல்லாமல் மீனா அப்படி செஞ்சுட்டாலன்னு சொல்லி முத்துவும் வீட்டுக்கு போக மீனா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. வாங்கங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல, வேண்டாம் மீனா, நீ சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுன்னு சொல்ல, அங்கே விஜயா ரோகிணின்னு எல்லாரும் வந்து நிற்கும்போது, என்னங்க நான் என்ன தப்பு செஞ்ச மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்க, நீ அப்போ எதுவுமே செய்யலையா மீனா, எந்த தப்பும் செய்யலையான்னு கேட்க, இல்லைங்கன்னு மீனாவால் சொல்ல முடியல. உடனே இங்கே முத்துவும், மீனா இங்கே சீதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே ஒன்றும் பதில் பேச முடியாமல் மீனா பேரதிர்ச்சியோட, எப்படி உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு கேட்க முன்னாடியே உடனே விஜயா சொல்கிறாங்க, அப்போ இந்த மீனா சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிட்டாளா முத்துன்னு கேட்கும்போது, இங்கே உடனே மீனாவும், எல்லாரும் வேற வந்துட்டாங்க, இன்னும் இவரால் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு, இல்லைங்க அங்கே சீதா ரொம்ப அடம் பிடிச்சி சாப்பிடாம வேலைக்கு போகாமல் அருணையே நினச்சி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல, நீங்களும் அருணை சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப கோவமாக பிடிவாதமாக அடம் பிடிச்சிட்ருக்க, எனக்கு வேறு வழி தெரியலங்க. என் அப்பாவும் இல்லை, என் அப்பா இருந்திருந்தா அவர் என்ன முடிவெடுப்பாரோ அதை தான் எடுக்கணும்னு சொல்லி சீதாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு மீனா ரொம்பவே அழுகிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு சிரிப்பு தாங்கலை. எப்படியோ மீனா இன்னைக்கு முத்திக்கிட்ட மாட்டிக்கிட்டா. அது மட்டும் இல்லை, அந்த சீதாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளை, நல்லா படித்து பெரிய வேலையில் இருக்க மாப்பிள்ளை கிடச்சதும் கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு மீனா எப்படியும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா போலையே, முத்து அவ்வளோ கோவத்தில் இருக்கானே அப்படின்னு விஜயா பார்த்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல், இதில் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணாதான் முத்து இருக்கிற கோவத்தில் மீனாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுவான். இது ஒரு காரணமாக நம்மளுக்கு கிடச்சிருக்க பெரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்கணும், பெரிய பிரச்சனையாக்கணும். அப்போ தான் முத்துவே எதுவும் முடிவெடுக்கலைனாலும் இருக்கிற கோவத்தில் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மீனாவை வெளுத்து வாங்கி இதை ஒரு காரணமாக வச்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம். அப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரோகிணியமும் வெளியில் அனுப்பிட்டா மனோஜுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். கொஞ்ச நாளையில் முத்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கே வராமல் அவன் எங்கேயாவது போயிடுவான். அப்புறம் நான் நினச்ச மாதிரியே இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு விஜயா பெரிய திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணிக்கு மீனா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இங்கே முத்துவும் கேள்வி கேட்குறாரு. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் மீனா, அந்த நகையை எங்கே வாங்கினீங்கன்னு கேள்வி கேட்டு அந்த பேச்சு பேசுனீங்கல்ல, இன்னைக்கு நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீங்க, நான் சந்தோஷப்படுறேன். என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முத்துவும் மீனாவும் எவ்வளவோ யோசிச்சிருக்காங்க, உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு மீனாவுக்கே எப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் மீனா செஞ்சது பெரிய தப்பு தான். ஏன்னா முத்துவுக்கு தெரியாமல் எப்படி அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்வாங்க, அதுவும் யார்கிட்டேயுமே சொல்லாமல் செஞ்ச தப்புக்கு நல்லா மீனா அனுபவிக்க போகிறாங்க. என்ன விஜயாத்தை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சாங்கல்ல, இன்னைக்கு மீனாவுக்கு தான் அப்படி ஒரு நிலைமை நடக்க போது போல அப்படின்னு ரோகிணியும் ஒரு பக்கம் நின்று சிரிச்சுக்கிட்டே இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. உடனே அண்ணாமலை, ஏமா மீனா,
நீயா இந்த அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்ச அப்படின்னு கேட்க, ஆமாப்பா, நான் தான் பார்த்தேனே மீனாவை இன்னைக்கு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். அப்போவே சந்தேகப்பட்டு மீனா கிட்ட கேள்வி கேட்டேன். மீனா பதில் பேசாமல் பொய் சொல்லி ஏமாத்திட்டாப்பா. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் முருகன் என்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொன்னார். அங்கே இருந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அப்போ தான் இங்கே சீதாவுக்கும் அருணுக்கும் மீனாவே கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான்ப்பா வந்தேன். வேணும்னா என் ஃபோனில் இருக்க ஆதாரத்தை பாருங்கள். மீனா இல்லைன்னு பொய் சொல்லிட்டா அதை என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு தான் ஆதாரத்தையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஏற்கனவே மீனா அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு அங்கே கையெழுத்தெல்லாம் போட்டதால் அதை ஒரு ஆதாரமாக எடுத்துகிட்டு வந்து நியாயம் கேட்கணுன்னு வந்த முத்துவும் அதை அண்ணாமலை கிட்ட காமிச்ச உடனே அண்ணாமலையும், என்னம்மா மீனா இப்படி செஞ்சிட்ட? நாங்கள் என்ன சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கவே கூடாதுன்னு நான் சொன்னோம். நான் உண்மை என்னன்னு விசாரிச்சுட்டு முத்துவோட மனசை நானே மாற்றலான்னு நினச்சேன். எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் செஞ்சு வச்சுருந்தா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். ஏன் மீனா இப்படி செஞ்ச? நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமேம்மா. உன் குடும்பத்து மேலே எங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்படி அக்கறை இருக்க போய் தானே முத்து எப்படியாவது நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து தான் தங்கச்சி மாதிரி இருக்கிற இந்த சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவனும் கஷ்டப்பட்டிருப்பான். நீ எல்லாரையும் ஏமாத்துன மாதிரி இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டியேம்மா. என்னதான் இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு வந்த மருமகன்றதுக்காக உனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், துணையாக இருந்திருக்கேன். எவ்வளவோ பிரச்சனை நடந்தப்ப மீனா இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு நான் உன் பக்கம் தானம்மா இருந்தேன். உன் குடும்பத்து மேலே எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. ஏன்னா என்னாலையும் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு தெரியுமா. ஆனால் இப்படி யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் உன் வீட்டில் உள்ள உன் அம்மாவுக்கும் உன் தம்பிக்கும் தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, தெரியாது மாமா. நானே இங்கே யாருக்கும் தெரியாமல் தான் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சேன். அருண் தான் இப்படி சொன்னார். அதனால் வேறு வழி இல்லாமல் நானும் கையெழுத்து போட்டுட்டேன். எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியமாக தெரிஞ்சுது. மற்றவங்க கிட்ட அப்புறமா இதை பற்றி சொல்லிக்கலான்னு நினச்சேன். தப்பு தான் மாமா, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு மீனாவும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. உடனே முத்து, பார்த்தீங்களாப்பா, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு மன்னிப்பு கேட்டால் நாம் இந்த மீனாக்கு என்னப்பா பதில் சொல்கிறது? என் பேச்சை மீறி நான் சொன்னதெல்லாம் கேட்காம இப்படி எனக்கு பிடிக்காத அருணை சீதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவ்வளோ தைரியமாக ஒன்றும் தெரியாத மாதிரி மீனா வீட்டுக்கு வந்திருக்கா. இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட போனா போதுன்னு மன்னிச்சிருப்பேன். ஆனால் இனி எப்படிப்பா மீனாவை என்னால் மன்னிச்சு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் மீனா, முத்து ரொம்ப பாவம். நீங்கள் முத்து பேச்சை இந்த விஷயத்தில் கேட்டிருக்கணும். உங்கள் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம்னு நினச்சிங்களே, அப்போ முத்து பேச்சை கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா? நம்ம குடும்பத்தையே இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க. நீங்கள் செஞ்சது தப்புன்னு முத்து மட்டும் இல்லை, அண்ணாமலை மாமாவும் சொல்கிறாருல்ல. அப்போ செஞ்ச தப்புக்கு முத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்க, யாரும் என்கிட்ட இதை பற்றி பேச வேண்டாம். என் வீட்டுக்காரரும் நானும் பேசிகிட்டு இருக்கப்ப ஏன் ரோகிணி நீங்கள் தலையிடுறீங்கன்னு கேட்க, அதுக்கு ரோகிணி சிரிச்சுக்கிட்டே, நேற்று விஜயாத்தை என்ன கேள்வி கேட்கும்போது எந்த உரிமையில் நீங்கள் தலையிட்டு என்னை கேள்வி கேட்டீங்களோ அதே உரிமையில் தான் நானும் கேட்குறேன். நீங்களும் இந்த வீட்டோட மருமக தானே, ஏன் நான் எதுவும் கேட்கக்கூடாதா? ஏன்னா நான் எதுலையாவது மாட்டிக்கிட்டேன்னா நான் அழுதுகிட்டே நிற்கும்போது இப்படி தான் தேவையில்லாமல் நீங்களும் முத்துவும் பேசி என்னை அவமானப்படுத்துவீங்க. இப்போ உங்கள் நேரத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, அதனால தான் நான் கேள்வி கேட்குறேன். தப்பே இல்லை மீனா, பதில் சொல்லுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ரோகிணி கேட்கும்போது மீனா ரொம்பவே அழுகிறாங்க. உடனே விஜயாவும், ரோகிணி சொல்கிறது சரிதான், இந்த மீனா செஞ்ச தப்புக்கு யாரும் இந்த மீனாவை மன்னிக்கவே கூடாது. என்னதான் இருந்தாலும் மீனா தன்னுடைய தங்கச்சிக்கு யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சது பெரிய தப்பு. மன்னிப்பு கேட்டு அழுதா இங்கே என் பையன் முத்து அமைதியாக மன்னிச்சு விட்டுருவான்னு நினைக்கிறியா? முத்து, மீனாவெல்லாம் மன்னிக்காத. நீ இந்த குடும்பத்துக்காக, மீனா குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. அந்த சிட்டி மூலமாக மீனா குடும்பத்துக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தப்ப நீ தானே முன்னாடி நின்று எல்லாத்தையும் சமாளித்த. இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கு. ஆனால் அந்த மீனா அதை பற்றிலாம் நினச்சி பார்க்கல பார்த்தியா? இதான் இவ குடும்பம், இப்படி தான். அதனால் மீனாவை பற்றி நீ யோசிக்காம மன்னிப்பு கேட்காம இப்படி தப்புக்கு மேலே தப்பு செஞ்ச மீனாவை, உண்மையை மறைச்சி உன்னை ஏமாத்துற மீனாவை நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு. தான் தங்கச்சிக்காக இப்படிப்பட்ட உண்மையை மறைச்ச மீனா நம்ம குடும்பத்துலேயும் பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டான்னு மீனாவை எப்படி நம்புறது அப்படின்னு விஜயா கேள்வி கேட்குறாங்க. உடனே முத்துவும், இப்படி எல்லாரும் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி நீயும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க செஞ்சிட்டிங்கள மீனா. இங்கே உன் தம்பி பரீட்சை எழுத கஷ்டப்பட்டப்ப அங்கே சிட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டப்ப நான் தானே உதவி செஞ்சேன். அப்படி உன் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே செஞ்ச என்னையே நீ ஏமாத்திட்டல. அதான் மற்றவங்க எல்லாரும் உன்னை கேள்வி கேட்குறாங்க மீனா அப்படின்னு முத்து எப்பயும் போல் ரொம்ப கோவப்படாமல் மீனா மேலே இங்கே ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கிறதுனால தலை குனிஞ்சு நிற்கிறாரு.
உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நான் செஞ்சது பெரிய தப்பு தான். வேணும்னா நான் செஞ்ச தப்புக்கு வீட்டை விட்டு கூட வெளியில் போகிறேன்னு சொல்ல, விஜயா சிரிச்சுக்கிட்டே, சரியாக சொன்ன மீனா, நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க. நீ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேன்னா முத்து நிம்மதியாக இருப்பான். முத்துவை ஏமாத்தின நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அமைதியாரு விஜயா, பிரச்சனையை பெருசாக்காத. மீனா செஞ்சது தப்பு, அதுக்குன்னு முத்து மீனா பிரிஞ்சு இருக்கணும் நீ எப்படி நினப்ப? மீனா என்னவோ கோவத்தில் நான் வேணும்னா வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு முத்துவுக்காக பேசிகிட்டு இருக்கா. ஆனால் நீ இதை ஒரு காரணமாக வச்சு மீனா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா முத்துவும் மீனாவும் பிரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிற. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான், உனக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்ல, வேணும்னா பாருங்களேன், இந்த முத்துவை மீனா ஏமாத்துனதுக்கு இன்னைக்கு மீனா வீட்டை விட்டு வெளியில் போக தான் போகிறா. அப்படி நடந்தால் எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆனதால சீதாவுக்கு நல்லா தெரியுது, இதெல்லாம் முத்துமாமாவுக்கு தெரிஞ்சா மீனாக்காவுக்கு பிரச்சனை வரும். அவங்க 2 பேரும் இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் நிம்மதியாக இங்கே அருணை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக அக்கா யாருக்கும் தெரியாமல் இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்க. இங்கே அக்கா மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பேசாமல் அருணையும் கூட்டிகிட்டு போய் முத்து மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி மன்னிப்பு கேட்டு அழுதா முத்து மாமா மனசு மாறிடுவார். முதல்ல கோவப்பட்டாலும் முத்து மாமா ரொம்ப நல்லவர். எனக்காக அக்கா வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் முத்துமாமா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீதா அருணுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே நம்ம இப்போ முத்துமாமா வீட்டுக்கு போகணும். என்ன ஆனாலும் என் அம்மா கோவப்பட்டா கூட நான் தாங்கிப்பேன். ஆனால் முத்துமாமா மனசு வேதனைப்பட்டா என்னால் தாங்கிக்க முடியாது. யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட சந்தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் தப்புன்னு தோணுது. என் அக்கா வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை வருமோன்னு பயமாக இருக்குது. நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க, முத்துமாமா வீட்டுக்கு போகணும். இங்கே அக்கா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா அக்கா வாழ்க்கையில் பிரச்சனை வராது. இல்லைன்னா அக்கா அந்த வீட்டை விட்டு வெளியில் வர மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணவும், கண்டிப்பாக மீனாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வர நான் விட மாட்டேன். உனக்காக இல்லைனாலும் நான் செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி முத்துக்கிட்ட நானே மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு இங்கே சீதாவும் அருணும் முடிவெடுத்து இங்கே உடனே அண்ணாமலையோட வீட்டில் 2 பேரும் வந்து நிற்கும்போது இதை பார்த்துட்டு இங்கே அண்ணாமலையும், மீனா உன் தங்கச்சி சீதா வந்திருக்காமான்னு சொல்ல, சீதா இங்கே எதுக்கு நீ வந்த? நீ முதல்ல அருணை கூட்டிகிட்டு கிளம்பு. உன் மாமா எங்கள் மாமியார்னு எல்லாரும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணி வச்ச விஷயம் தெரிஞ்சிருச்சு. நீ கிளம்பு சீதான்னு சொல்ல, எனக்கு தெரியும்க்கா, இந்த கல்யாணத்தால் உனக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு. நானே உண்மையெல்லாம் சொல்லி முத்து மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க தான் அருணை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்னால் நீ கஷ்டப்படக்கூடாதுக்கா அப்படின்னு இங்கே சீதா அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே வர, உடனே முத்துவும் அருணை பார்த்த கோவத்தில், இவன் எதுக்கு இங்கே வந்தானா? ஏற்கனவே இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணமான விஷயம் தெரிஞ்சு நான் கோவத்தில் இருக்கேன். மறுபடியும் இந்த அருண் என் வீட்டுக்கு வந்து நிற்க என்ன அவசியம் இருக்குது? சீதா போதும் சீதா, உன்கிட்ட நான் பேச விரும்பல. உனக்கு இந்த அருண் தானே முக்கியம். என் பேச்சை மீறி இப்படிலாம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டல, அந்த அருணை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, மாமா நான் பேசுகிறத கேளுங்க. உங்களுக்கு அருண் மேலே கோவம் இருக்கலாம், ஆனால் என் மேலே உங்களுக்கு கோவம் வராது மாமா. நான் உங்கள் தங்கச்சி மாதிரி தானே. இப்படி தெரியாமல் ஒரு தப்பு பண்ணால் நீங்கள் ஏற்றுக்காமல் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவீங்களா மாமா? இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக மீனாக்காக்கு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நானே பேசி புரிய வைக்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். இத்தனை நாள் ஆகுது அக்காவை பார்க்கறதுக்கு. நான் அம்மா என் தம்பின்னு யாராவது இங்கே வந்திருக்கோமா? வந்தாலும் எங்களுக்கு இந்த வீட்டில் மதிப்பு மரியாதை கிடைக்காதுன்னு தெரியும் மாமா. இருந்தாலும் அதை மீறி வந்திருக்கேன்னா என் அக்காவோட வாழ்க்கைக்காக தான் மாமா அப்படின்னு சொல்லும்போதே விஜய் அங்கே கோவமா, நீ எல்லாம் யார் இங்கே வரதுக்கு? உங்கள் அக்கா மீனா உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு திமிரில் வந்து பேசிகிட்டு இருக்கியா? உனக்கு உன் வாழ்க்கை தானே முக்கியம். குடும்பத்தை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டு வந்து நிற்கிறியே, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது முத்து முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு? கிளம்பி போ முதல்ல. நீ படித்து முன்னேறதுக்கு இங்கே முத்து மீனா சம்பாதிக்கிற பணம் வேணும். இங்கே நீ நல்லா வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட இவங்க முன்னாடியே நீ இப்படி யாரை பிடிக்கலன்னு முத்து சொன்னானோ அந்த அருணையே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா இங்கே முத்து ஏற்றுப்பானா? உன்னெல்லாம் முத்து கண்டிப்பாக மன்னிக்க மாட்டான். நீ போகும்போது உங்கள் அக்கா மீனாவையும் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு. ஏன்னா முத்து மீனா மேலே அவ்வளோ கோவமாக இருக்கான். இங்கே மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு தான் இங்கே நாங்கள் எல்லாரும் நினச்சிட்ருக்கோன்னு சொல்ல, அத்தை அப்படி மட்டும் பேசாதீங்க. செஞ்ச தப்பெல்லாம் நான். அக்கா எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சீதா முத்துவோட கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க சீதா.
மாமா இதுக்கு மேலேயும் நான் இதில் என்ன பேசனே தெரியல. அக்கா மேலே எந்த தப்பும் இல்லை. நான் சொல்லி தான் அக்கா எனக்காக கையெழுத்து போட வந்தாலே தவிர்த்து மற்றபடி அக்கா மேலே எந்த தப்புமே இல்லை. நான் செஞ்ச தப்புக்கு மீனா அக்காவை நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. உங்கள் தங்கச்சியாக நான் இருந்தால் என்னை மன்னிக்க மாட்டிங்களா? அப்படி நான் செஞ்ச தப்பை மன்னிக்கக்கூடாதா? அருணும் ரொம்ப நல்லவர், என்னை நல்லா பார்த்துப்பாரு. உங்களுக்கும் அருணுக்கும் ஆகாது. ஆனால் என் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு ரொம்பவே அழுகிறாங்க. சீதா அழுத உடனே இங்கே முத்துவோட மனசு மாறுது. அவ்வளோ நேரம் மீனா மேலே கோவமாக இருந்த முத்து சீதாவால் மனசு இறங்குறாரு. தன்னுடைய தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா நான் சும்மா விட்டுருப்பேனா? கண்டிப்பாக இந்த செஞ்ச கல்யாணத்தையும் நான் வந்து ஒத்துக்கிட்டு எப்படியும் என் தங்கச்சியை நான் வீட்டுக்கு வர வச்சு நல்லா தானே பார்த்துருந்துருப்பேன். அதே மாதிரி தான் அந்த நிலமையில தான் இப்போ சீதா இருக்கா. என்னதான் மீனா தப்பு பண்ணியிருந்தாலும் சீதாவுக்காக இது எல்லாத்தையும் நான் மன்னிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லி சீதாவை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு முத்து. அந்த சமயம் இங்கே அருணும் சீதாவும் முத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவ்வளோ நேரம் சீதா மேலேயும் அருண் மேலேயும் இருந்த கோவத்தில் பேசிகிட்டு இருந்த முத்து கண் கலங்கிக்கிட்டே ஆசீர்வாதம் செய்கிறாரு. இதை பார்த்த மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜயாவும் ரோகிணியும் பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. என்னது இது, இந்த முத்து கோபத்தில் மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவான்னு நினச்சா சீதாவும் அருணும் வந்து பேசின உடனே அதுவும் சீதாவுக்காக முத்து மனசு மாறி இப்படியெல்லாம் வந்து இறங்கி வந்து சீதாவை ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கா. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. முத்து, நீ செஞ்சது ரொம்ப சரி. சீதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னதான் அவங்க மேலே கோவம் இருந்தாலும் நீ ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்ச பார்த்தியா? இதுதான் முத்து உன்னோட நல்ல மனசு. அதை மற்றவங்களும் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு மீனாவை பார்த்து அண்ணாமலை சொல்ல உடனே இங்கே வந்து அண்ணாமலை கிட்டையும் இங்கே வந்து சீதா ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீ நல்லா இருக்கணுமா, கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கு நல்லா தான் இருப்ப. நீ எப்பயும் போல் வேலைக்கெலாம் போவியா கல்யாணம் ஆயிட்டுன்னு கேட்க, ஆமாம் மாமா, இங்கே முத்து மாமா மனசு மாறிட்டார்ல, இனி கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். முத்து மாமாவுக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிறோமேன்னு எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. ஆனால் இப்போ நான் ரொம்ப நிம்மதியாக என் வாழ்க்கையை ஆரம்பிப்பேன். முத்து மாமாவே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என் அம்மா தம்பின்னு எல்லாரும் இந்த கல்யாணத்தை ஏற்றுப்பாங்க. அக்காவால் தான் இப்போ நான் நினச்ச மாதிரியே இந்த அருணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ முத்து மாமாவும் கோவத்தெல்லாம் மறந்து என்னை மன்னிச்சு இப்படி இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டதால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கண் கலங்கிக்கிட்டே சீதா வந்து பேசும்போது உடனே அண்ணாமலை தன்னுடைய ரூமுக்கு போய் அவர் சேர்த்து வச்சுருந்த பணத்துலேருந்து 10,000 ரூபா பணத்தை கொண்டு வந்து இங்கே சீதா கிட்ட கொடுக்குறாங்க. சீதா, நான் கண்டிப்பாக உன் கல்யாணத்துக்கு பெருசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சோமா உன் கல்யாணத்துக்கு. ஆனால் இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கல. சேர்த்து வச்ச பணத்தை உனக்கு கொடுக்கறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். நீ வேண்டான்னு சொல்லாமல் என்கிட்டேருந்து இந்த பணத்தை வாங்கிக்கணும். ஏன்னா உனக்கு நான் ஏதாவது நகை செய்யணும்னு ஆசைப்பட்டேம்மா. ஆனால் என்ன, பரவாயில்ல, எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சீதா கிட்ட தனக்கு முடிஞ்ச அளவு சேர்த்து வச்ச பணத்தை அண்ணாமலை கொடுக்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மாமா ஏற்கனவே எனக்கு கல்யாணத்துக்காக நகையெல்லாம் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் மாமா, நீங்கள் எனக்கு செஞ்ச ஆசீர்வாதமே எனக்கு பெருசு தான். அக்காவை மன்னிச்சிருங்க மாமா. என்னால் தான் அக்கா இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்தா, யாருக்கும் தெரியாமல் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சா அப்படின்னு சொல்லும்போது மீனாவை பற்றி எனக்கு தெரியும். மீனா நான் செஞ்ச தப்புக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னப்பவே என்னால் தாங்கிக்க முடியல. இருந்தாலும் கோவத்தில் மீனாவை ரொம்ப திட்டிட்டேன் அப்படின்னு மீனாவை மெதுவாக முத்து பார்க்கும்போது இங்கே அருணும், என்னை மன்னிச்சிருங்க முத்து, உங்களுக்கு நான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன். நான் செஞ்ச தப்பால் தான் என்னை பிடிக்காமல் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்களே தவிர்த்து மற்றபடி உங்களுக்கு ரொம்ப பெரிய நல்ல மனசு. நீங்கள் எப்படி மீனாவை நல்லா பார்த்துக்கிறீங்களோ, இந்த மீனா குடும்பத்தை நல்லா கவனிச்சிக்கிறீங்களோ, அதே மாதிரி நானும் சீதா குடும்பத்தையும் சீதாவையும் நல்லா பார்த்துப்பேன். அந்த நம்பிக்கையோட நீங்கள் வந்து எங்களை வந்து ஏற்றுக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்ல அருணை பார்த்து முத்து சொல்கிறாரு, எனக்கு உங்கள் மேலே இருக்கிற கோபம் போகலை. சீதாவுக்காக மனசு மாறி இருக்கேன், மனசு இறங்கி வந்திருக்கேனே தவிர்த்து என்னைக்கா இருந்தாலும் உன் குணத்தை என்னைக்கு நீ சீதா கிட்ட காமிக்கிறியோ அன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சீதா என் தங்கச்சி மாதிரி, அவள் எப்பயும் ரொம்ப நல்லா இருக்கணும். மீனா செஞ்சது தப்பு தான். அதுக்கு எனக்கு மீனா மேலே கோவம் இருந்தது. ஆனால் சீதா பேசுனதுக்கப்புறம் நான் மனசு மாறிட்டேன். 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு பேச சீதாவும் அருணும் ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லார்கிட்டேயும் பேசி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மீனா, என்னை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கல்லன்னு கேட்க, என்ன இருந்தாலும் சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுத்துருந்தா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேன். சீதா இப்போ சந்தோஷமாக இருக்கால, அதுவே போதும். உங்கள் அம்மாக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் நானே வந்து பேசுகிறேன், அவங்களும் சீதா அருணை ஏற்றுப்பாங்க. மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த ஒரு கோவமும் கிடையாது. நீ இந்த வீட்டை விட்டு போகவே வேண்டாம், புரியுதா அப்படின்னு முத்து சொல்கிறாரு.
முத்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு மீனா முத்துவையே பார்த்துட்ருக்க 2 பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்றாங்க. இங்கே பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே ரோகிணி விஜயாவால் தாங்கிக்க முடியல. இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்கி மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம், இந்த முத்து மீனாவை பிரிக்கலான்னு நினச்சா எதுவுமே நடக்காத மாதிரி இந்த சீதா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டா. இந்த மீனா மன்னிப்பு கேட்ட உடனே முத்துவும் மனசு மாறிட்டான். இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு முத்து மீனா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் நிற்கிறாங்க விஜயா. இதை பார்த்து அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. மீனா கிட்ட சொல்கிறாரு, பாத்தியாமா மீனா, முத்துவோட நல்ல மனசை இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டல. இனி இந்த மாதிரி முத்துவுக்கு தெரியாமல் எதையும் செய்யாதம்மா. என்னாலேயே நீ செஞ்சதை ஏற்றுக்க முடியல, ஆனால் இப்போ உன் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கால, அதனால இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லைம்மா. நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை பாருமா மீனா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. ரோகிணி நினைக்கிறாங்க, முத்து கூட மீனா என்ன பெரிய தப்பு பண்ணாலும் மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு. ஆனால் இந்த மனோஜ் மட்டும் நான் என்ன தப்பு செஞ்சாலும் அதையே சொல்லி என்கிட்ட பேசாமல் என்னை ரொம்ப மனசு வேதனைப்படுத்துகிறாங்களே இந்த விஜயா ஆண்டியும் மனோஜும். முத்து மீனா மறுபடியும் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இந்த வீட்டில். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் முத்துவும் மீனாவும் பிரியாமல் விட்டு கொடுத்து ஒருத்தர் மன்னிச்சு நல்லபடியாக மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியல. இந்த மீனாக்கு மட்டும் எல்லாமே ரொம்ப நல்லதாக நடக்குது. மீனாவும் முத்துவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு மீனா முத்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ரோகிணியால் தாங்கிக்கவே முடியாமல் ரொம்ப பொறாமையில் இருக்கிறாங்க ரோகிணி.